சிவபெருமான் தனது கோபத்தில் காலாக்னி ரூபத்தில் தோன்றி பிரம்மாவின் 5வது தலையை அகற்றினார். ஆனால் அந்த தலை சிவபெருமானின் கரத்திலேயே ஒட்டி கொண்டது. இதனால் சிவபெருமானுக்கும் பிரம்மஹத்தியா தோஷம் ஏற்பட்டது. அந்த பாவத்தை போக்குவதற்காக அவர் பிச்சை எடுக்கும் பிச்சாண்டி வடிவில் உலகம் முழுவதும் சுற்றினார். எந்த ஆலயத்திலும் பாவம் தீரவில்லை. கடைசியாக அவர் வந்த இடமே அன்னாபிஷேகம் நிகழும் புனிதம் பெற்ற ஸ்தலம். அங்கே அவர் பிரம்மஹத்தியா தோஷத்திலிருந்து விடுபட்டார். அதனால் அந்த நாளில் அர்ச்சனையும் அன்னமும் பால், தயிர், நெய், பாயசம், பருப்பு, பச்சரிசி இவை அனைத்தும் கலந்து சிவனின் திருமேனிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இதை அன்னாபிஷேகம் என்று அழைக்கின்றோம். ஆனால் இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம். ஒரு நாள் தாரா என்ற மனைவியை இழந்தபோது பிரம்மா சந்திரனிடம் தண்டனை அளித்தார். நீ குறைய வேண்டும் என்ற சாபத்தால் சந்திரன் தேய்ந்தார். அவர் சிவபெருமானிடம் வந்து எனது ஒளி குறைந்து விட்டது,